வணக்கம். இன்றைக்கி பிளான் 365 எப்படி யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணலாம் அண்டு பிளான் 365 யூஸ் பண்ணி எப்படி உங்கள் பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணலான்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் 365ன்ற சர்வீஸை யார் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரர் இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் ஓனருக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன். ஸோ இதில் வந்து ஸ்டீல், ரெடிமிக்ஸ் கான்க்ரீட், அப்படி இல்லைனா சிமெண்ட்டு, அக்ரிகேட் சப்ளை பண்ணுறவங்க, குவாரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள், ஸோ அதை தாண்டி ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு, சாலிட் பிளாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஏஏசி பிளாக்ஸு. ஸோ இந்த மாதிரி சப்ளையர்ஸ் எல்லாருமே டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஃப்ளை ஆஷஸ்ஸு, ஜிஜிபிஎஸ் சப்ளையர்ஸ். ஸோ இப்படி ஒரு வீலில் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்பெஷலி இந்த ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஃபுல் சாஃப்ட்வேருமே. இது சாஃப்ட்வேர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னே வச்சுக்கலாமே. ஸோ இதை வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓனர்ஸ்க்கு நீங்கள் இதை தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இது ஏன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பற்றி பேசும்போது என்னென்னா, உங்கள்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அத்தனை லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும், 1.5 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரைஸை பற்றி அதிகமாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 இன்ஸ்டாலேஷன் ப்ரைஸா, ஓகேங்களா? ஈவன் ₹1 கூட நம்ம சைட்லேருந்து வர மார்க்கெட்டிங் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க இன்ஸ்டாலேஷன் கோசம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டே என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளையர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பெயின் பாயிண்ட்ஸோடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாமளும் வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த சாஃப்ட்வேரை அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லே. ஸோ எங்களோட மெயின் நோக்கம் என்னென்னா, ஸோ எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அண்டு யார்கிட்டையும் வந்து பைசாவும் கேட்குறது கிடையாது. ஸோ எங்களோட கான்செப்ட் என்னென்னா, லைக் எப்படி வந்து ஒரு சிம்மை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஒரு ₹100 நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா அந்த ₹100 என்ன பிளானோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு ஓனர் ஆர் ஒரு பிளான்ட்டுடைய மேனேஜராக இருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் உங்கள் பிளான்ட்டில் என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் பைசா கட்டினா போதும். லைக் மேக்ஸிமம் மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4,000 ஆரம்பிச்சு பிளானு. ஸோ உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ உங்களுடைய பிளான்ட்டோடைய டிமாண்ட் ஆர் உங்கள் கம்பெனியோட டிமாண்டை பொறுத்து அந்த ப்ரைஸிங்கிறது அலர்ட் ஆகும். ஓகே, இதால் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி எடுத்துப்போமே, லைக் ஒரு பெரிய பிராண்ட், லைக் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்ன்றது ஒரு பெரிய பிராண்ட், ராம்கோ அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியாக அவங்களுடைய சிஸ்டமை கரெக்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பக்காவாக ரன் ஆகிறதுக்கு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல், அதாவது இந்த ஓனருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து போகிறதுக்கு அவங்களோட பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பொருளும் விற்கிது, அவங்க ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட், ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் ஒரு சின்ன பிராண்ட், ஒரு ஊரில் ஒரு உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய பின்கோடில் வந்து நீங்கள் ஒரு சின்ன சப்ளையர்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மீடியம் சைஸ் சப்ளையர் ஆர் அடுத்தது மீடியம் சைஸ்லேருந்து ஒரு பெரிய சப்ளையர், ஒரு பெரிய பிராண்டாக மாறப்போகிற ஒரு பிராண்டுன்னே வச்சுக்கோமே. ஸோ உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போதைக்கு தேவையில்லாது. ஆனால் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ், இதில் இருக்க சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஓனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெயின் பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் குறைச்சி அவருடைய பிஸ்னஸில் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை குறைச்சி ஈஸியாக வந்து அவருடைய அடுத்த பிஸ்னஸ்க்கோ இல்லை அவரோட டைமை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அவரோட வளர்ச்சிக்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் கன்சிடர் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ப்ரைஸிங்கில் ஆரம்பித்து இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஈஸியாகும். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க.
அட் எனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எடுத்துக்கும் போது, இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸோ பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு மந்த்லி ஒரு 10,000 20,000 உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது மூலயமா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ லேப்லேயோ ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பிளான்ட்டை வந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 பிளான்ட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் புஷ் பண்ணுவாங்க. அவங்க ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஸோ அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பிளான்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு சில டேட்டா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த டேட்டாலாம் வந்து அந்த சாஃப்ட்வேரில் கிடைக்காது. அந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில டேட்டாஸ் இருக்கும். அதை மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திடீர்னு வந்து டீசல் மைலேஜ் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற சாஃப்ட்வேரில் ஸ்டார்டிங்கில் டீசல் மைலேஜ் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அந்த சாஃப்ட்வேர்காரன்ட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் கொண்டு வந்துடுறோம் சார் இப்படியே சொல்லி தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. லைக் உங்களுக்கு வந்து உங்களுடைய கஸ்டமருக்கெலாம் ஒரு மெசேஜ் போகணும், ஒரு தீபாவளி விஷஸ், பொங்கல் விஷஸ், இப்படி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை சொன்னீங்கன்னா உங்களுக்கோசம் அவங்க அதிகமாக செலவு பண்ணி அந்த சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுன்னா கூட ஃப்ரம் 2 வீக்ஸ்லேருந்து 5 வீக்ஸ்க்குள்ளே எங்களால் உங்களுக்கோசம் அதை எடுத்துகிட்டு வர முடியும் ரொம்ப ஈஸியாகவே. பிளான்ட் ஓனர் ஆர் ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் விற்கிறவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருப்பார் மார்க்கெட்டில். ஸோ அவங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து அவங்க கையில், அவங்க ஃபோனில், அவங்க டேப்பில், அவங்க லேப்பில் ஈஸியாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கான ஃப்ரீ டைமில் வீட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி நம்ம அக்சஸ் கொடுத்தோம். அவருக்கு ஒரு சில டேட்டா வந்து இதில் இருக்கிறது இல்லாமல் தேவைப்படுது அப்படின்னா நாம் அவருக்கோசம் அதையுமே இன்க்ளூட் பண்ணி தரோம் வித்தின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 to 5 வீக்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போது கரண்ட்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சாஃப்ட்வேர்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் யூஸ் பண்ணும்போது மற்ற லைக் மேனேஜருக்காக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், தெரிஞ்சிக்கக்கூடாத ரகசியங்கள் பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் ஓப்பனில் சொல்ல முடியாது. மேபி நீங்கள் லைவில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆர் இந்த டூலை வச்சு நீங்கள் எப்படிலாம் உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதும், நீங்கள் எப்படிலாம் உங்கள் பிஸ்னஸை வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படிலாம் இது மூலிமா சேல்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து நேரில் மீட் பண்ணும்போது சொல்லுவோம். எங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷனில் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இடத்துலையுமே எங்கள் நம்பர் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனருடைய டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டு வந்து ஓனருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை ஓனர் வந்து அவங்களோட ஃபோனில் இருந்து பார்க்கணும்னு நினச்சாலோ, இல்லை வந்து அவங்க லேப்பில் இருந்து பார்க்கணும்னு நினச்சாலோ, இல்லை அவங்களோட டேப்பில் இருந்து பார்க்கணும்னு நினச்சாலோ இதை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஓனர் பிஸ்னஸ் நடக்கிற பிளேஸ்க்கு போய் தான் வந்து அவங்க பிஸ்னஸை மேனேஜ் பண்ணணுன்னு கிடையாது. லைக் அவங்க வீட்டில் இருந்தோ, இல்லைனா வந்து அவங்க டூரில் இருக்கும்போதோ, இல்லை ட்ராவலில் இருக்கும்போதோ, இல்லை வந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்டேட் பண்ணால் அவரோட பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் என்னன்றதை ஈஸியாக அவங்களோட மொபைலில் இருந்தே ஈவன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கோசமே பிரத்யேகமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஓனர் கோசமே பிரத்யேகமாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 days ஆர் லாஸ்ட் 1 day ஆர் லாஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த்துக்கோ, இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ, இல்லை 1 வருஷத்துக்கோ, இப்படின்னு எல்லா டியூரேஷன்லேயும் அவங்களுடைய பிஸ்னஸுடைய ஸ்டேட்டஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேஷ்போர்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலில் தெரியுன்றதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரெவென்யூ, அப்புறம் வந்து பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ நிற்கிது, டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில், லைக் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற நபராக இல்லை வாங்கி மட்டும்தான் விற்கிறீங்கன்னா உங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எவ்வளோ வால்யூம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும்.
ஸோ இதை தாண்டி உங்களோட மார்க்கெட்டிங் டீம் வந்து உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் லைக் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எவ்வளோ வண்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில், எத்தனை ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு வாடகை வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான டீட்டெயிலாம் இதில் ஈஸியாக மேப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டோட்டல் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டிங் டீம் மூலயமா எவ்வளோ நபர்கள் இந்த மாதத்தில், அதாவது லைக் இப்போ 7 நாள் லாஸ்ட்டு 7 டேஸ்னு வச்சுருக்கேன் இல்லையா? இந்த 7 நாட்களில் உங்கள் மார்க்கெட்டிங் டீம் எவ்வளோ புது கான்ட்ராக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சே வந்து ஓனர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் என்ன ரெவன்யூ வந்திருக்கு, டேட் வைஸ் வேணுனாலும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட் விற்கிற ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு உங்கள் மார்க்கெட்டில், எவ்வளோ பர்சன்டேஜ் அது வந்து உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து சேல் ஆகிருக்கு, இப்படின்ற பல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குன்றதை இந்த மாதிரி கிராஃப் மூலிமா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பர்ச்சேஸும் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஈஸியாக மாற்றலாம். அண்ட் ஆல்சோ இதை தாண்டி எவ்வளோ இன்வாய்ஸு உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்வாய்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வாய்ஸ்க்கு இன்னும் பேமெண்ட் வராமல் இருக்குது, எவ்வளோ இன்வாய்ஸ்க்கு அதில் ஓவர் டியூ ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து உங்கள் ஃபோன்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் யாருக்கும் கால் பண்ணி ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கோ ஒரு உங்களுடைய சூப்பர்வைஸுக்கோ உங்கள் மேனேஜருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே இதில் பேரலாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே என்ட்ரி பண்ணணும் கிடையாது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். இதில் இருக்கிற பாதி வேலைகள், பாதின்னு சொல்லாமல் ஒரு 90% ஆஃப் வேலைகள் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக். இதில் எதுவுமே என்ட்ரி வேலை கிடையாது. எக்ஸல் ஷீட்டில் போய் என்ட்ரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி என்ட்ரியும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்லாம் நம்ம நேரில் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் நிற்கிது, எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் நிற்கிது அப்படின்ற லிஸ்ட்டு. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் நீங்கள் பார்க்கலாம். லைக் ஒரு கம்பெனி இருக்குன்னா வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த 100 கஸ்டமருக்குமே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெண்டிங் நிற்குதுன்றதை அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து எப்போ வேணால் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேஷ்போர்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ் போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 நாளுக்கோ ஒரு 8 நாளுக்கோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கோ நம்ம பார்த்தது. ஸோ இன்றைக்கி என்ன கரண்ட் சுச்சுவேஷன், என்ன ப்ரொடக்ஷனில் இருக்குது, என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குது, என்னென்ன என்கொயரி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், யார் நமக்கு பேமெண்ட் அனுப்பியிருக்கா, அண்டு யார்கிட்டேருந்து யார்கிட்டலாம் பேமெண்ட் வந்திருக்கு, யார்கிட்டலாம் பேமெண்ட் வரலை. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். சார் ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணியிருக்க விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோடைய ஸ்டேட்டஸு, ஸோ லைக் எப்போ இன்சூரன்ஸ் வருது, எப்போ எஃப்சி வருது, ஸோ எப்போ பர்மிட் முடிய போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா இதில் இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்கள் பிஸ்னஸ்க்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைக் டீசல் கன்சப்ஷன் வேணும், டீசல் எப்போ போட்டாங்க, எந்த வண்டி வந்து எப்போ சர்வீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கு, இப்படி எந்த விஷயம் வேணாலும் உங்களுக்கு டேட்டாவாக ஷோ பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதுலாம் தேவையோ உங்கள் பிஸ்னஸ்க்கு அதை ஆட் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேஷ்போர்ட் சைடில் நம்ம சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறது. இதை தாண்டி எது வேணாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீமில் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். உங்களுடைய மேனேஜர் ஆர் பிளான்ட் இன்சார்ஜ் லெவலில் இதை எப்படி யூஸ் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணணும், இன்வாய்ஸிங்க்கு, இது மாதிரி பல விஷயங்கள். லைக் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டஃப்னு சொல்லிட்டு அதால் எவ்வளோ காசு லாஸ் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் உங்களோட வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட், இப்படி பல விஷயங்கள். வெப்சைட், உங்களுக்கான நாங்கள் தர வெப்சைட்ஸு, ஸோ உங்கள் யூசர்ஸ், இப்படி பல விஷயங்களை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி உங்கள் டேட்டாஸ் எல்லாமே 100% செக்யூராக இருக்கும். அந்த செக்யூரிட்டி வைஸ் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லணுமோ அது எல்லாமே நேரில் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த சாஃப்ட்வேர் உங்கள் கம்பெனிக்கும் உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கும் பல மடங்கு வேலையை ரொம்ப ஈஸியாக்கி தரும். அண்டு பல கம்பெனியில் வந்து தனியாக ஒரு ஐடி டீம் போட்டு இதுக்கான ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, இதுக்கான ப்ராக்ரஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம இன்டகிரேட் பண்ணியும் நாம் பண்ணித்தருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.